என்ன ஆளையும் காணோம் பேரையும் காணோம். என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? கேப்டன்சி தானே பண்ணணும். நான் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கேன். கேப்டன்ஷிப் பண்றதுக்கு ஆள் இருக்கு. நீங்க எதுக்கு இந்த வயசுல? நீங்க ரெஸ்ட் எடுங்க. நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ் மைண்டடோட விளையாடுங்க. ரிலாக்ஸ் மைண்டடா? இல்ல புரியல. என்ன புரியல? நல்லா தமிழ்ல தானே பேசுறேன். ஆமா. வேற என்ன? நல்லா புரியுமே உங்களுக்கு தான். ரோஹித் சர்மா ஓடிஐ கேப்டன்சி. ரோஹித் சர்மா அது இல்ல. ரோஹித் சர்மா இந்தியன் பேட்ஸ்மேன், ஓபனர். என்னமோ பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அதே பண்ணுங்க. ஆனா கேப்டன்ஷிப் விட்டுட்டு இனிமேல் பண்ண போறீங்க. சரி ஓகே. கேப்டன்சி விட்டுட்டு நான் எப்போ பண்ணிருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆனா பண்ணி பாக்குறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை நம்பிதான் சிறுவன்ட்ட நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு பெரிய பிளேயரா, ஒரு பொறுப்பான பிளேயரா நீங்க பண்ணி தருவீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆள் தான். அதனால அந்த சிறு பாலகனை நீங்க தான் வழி நடத்தணும். நானு நீங்க தான். இல்லங்க, நீங்க டீமை வழி நடத்துறீங்க. இனிமேல் கேப்டன் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. 3 மேட்ச் எதுக்கு அவ்வளவு இருந்தாலும் தெரியாது. சரி பாப்போம். பாப்போமா ஐயா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் விளையாடாம இருந்தாங்க. எடுக்க போறதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி விடுங்கயா. நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். ஒரு போல்டா பேசுங்க. ஏன் என்ன சாப்பிடலையா வீட்டுல? வாங்க, எங்க வீட்டுல கறி சோறு இருக்கு, சாப்பிடுவோம். பண்ணிடலாம். பேசுறதுலே தெரியுது ஏதோ சம்பவம் இருக்குன்னு. சரி போயிட்டு வாங்க. அடுத்த ஆள் தம்பி வணக்கம். கேப்டன்சி கொடுத்ததுக்கு நன்றி. சொல்லாதடா, அடிச்சு புடுவாயடா. வேணாண்டா. இல்ல நீங்க நினைச்சா சேரை கொடுத்துருக்கலாம், பும்ரா கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம், யாரு நம்ம ஹர்திக் பாண்டியா கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏன்ட்ட கொடுத்தீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க நீங்க. இப்ப உட்காந்துக்கிட்டு தானே இருக்கேன். சரி, இப்போ அங்க உட்காந்துருக்கீங்க நீங்க. சரி, பொறுப்புகள் கூடிக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன புள்ளத்தானா இனிமேல் வரக்கூடாது. அதான் நீங்க இருக்கீங்களே வாத்துக்க. அது சரிடா. ஒன்ன நான் பாக்கணும்ல. இப்படிலாம் இருந்தா எப்படி பாக்க? இந்தியாவை நம்ம தான் இனிமேல் பாக்கணும். நம்மன்றத விட நீ உன்கிட்ட பொறுப்பு வந்துருச்சு. இனிமேல் இந்த வெளியே சுத்துறது, கேர்ள் ஃபிரெண்டு கூட சுத்துறது, அதெல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிடு. பொறுப்புகள் கூட 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 மைண்டும் கூடணும். ஓகே சரியா? கூடிடணும். சரி, உன்னோட வேலை என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்த நீ? நான் டெஸ்ட்ல கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 100-200 அடிப்பா. பிளேயரா பேசி தோடாடே. நான் தான் அடுத்த விராட் கோலி அப்படின்னு யாரு உன்னை சொன்னா? எல்லாரும் சொல்றாங்கல்ல. இப்ப அடுத்து இன்னொரு பொறுப்பு உனக்கு வந்துருச்சு. அடுத்த ரோஹித் சர்மாவும் நீ தான். கேப்டன்சி சொன்னீங்க. பேட்ஸ்மேன்ல நீ இனிமேல் பல பொறுப்புகள். ரோஹித் சர்மா பேட்டிங் மாதிரி நீ பண்ண போற. விராட் கோலி பேட்டிங் மாதிரி நீ பண்ண போற. நடுவுல கில்லு பேட்டிங்கையும் நீ தான் பண்ண போற. கேப்டன்சியை நான் தான் பண்ணணும். நீ தான் பண்ணணும். நீ தானே கேட்ட ஆல் ஃபார்மேட் பிளேயர் பேசுனா பேசக்கூடிய ஆள் தானே பேசுறீங்க. அவ்வளவு பேசுறீங்க. பண்ணு. சரி, அப்போ கோலிக்கு கிங் கோலி, என்ன பிரின்ஸ் கில் சொன்னீங்க. சரி, ரோஹித் சர்மாவை ஹிட்மேன் சொன்னீங்க. சொன்னா ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மக்கள் பேர் வச்சாங்க. நீ ஏதாச்சும் பண்ணிட்டு வா, ஏதாச்சும் பேர் வைப்போம். சரியா? பண்ணு, எதையாச்சும் பண்ணு. 3 ஓடி ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வர்றேன் பாருங்க. ஆகாம இருந்தா சந்தோஷம். போயிட்டாப்பா. அடுத்த ஆள் அனுப்பிச்சு விடுப்பா. உனக்கே தெரியும். ஒரே ஒண்ணுதான். எதுவுமே நான் ஒன்றை சொல்ல. ஒண்ணு மட்டும் பண்ணு. அவருக்கு மைண்ட் ஏதாச்சும் அப்செட் ஆகி அவர் வீட்டுக்கு போறேன்ட்டு போனாலும் போவாரு. நான் கூட போயிருவேன். நீ கூட போக கூடாதுன்னு தான் நான் சொல்லவே வர்றேன். அவரு போனா போட்டும். உன்னை யார் போக சொன்னா? போகாது. இல்ல, ஆல்ரெடி ஒருத்தன் போனதுக்கே நான் போக வேண்டியது யாருன்னு உங்களுக்கே தெரியும். சரி, நம்ம பையன் ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கணுமே வந்திருக்கேன். அவர் போனா நீ போயிருவ. அவன் ஏதாச்சும் கண்ணை கசக்கணும், அவ்வளவுதான். என்ன காப்பாற்றவே முடியாது. கண்டிப்பா முடியாது. நீ எதுவும் பண்ணாம இரு. அவர்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். அவரும் எதுவும் பண்ணாங்க. நீங்க 2 பேரும் பேசாம ஆஸ்திரேலியா கூட சுத்தி பாருங்க. அவ்வளவுதான். வேற சுத்தி பார்க்க கிடையாது. திடீர்னு இவ்வளவு ப்ரொஃபஷனலா பேசுறியே, எனக்கு எதுவும் தோணலையே. பேசுனா கண்ணை கசக்கிட்டு போயிருவீங்க 2 பேரும். அயனையத்தான் அடிப்பாய். நீ போயிட்டு வாப்பா. நான் எதுவும் பேசலப்பா. போதும்பா, போயிட்டு வாப்பா. என்னப்பா, என்ன கோச், எப்படி உங்ககிட்ட எப்படி பேசுறது, என்ன பேசுறது? நீங்க எப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க கில்லுக்கு தான் இது பண்ணுவீங்க, உங்க பிளேஸுக்கு தான் இது பண்ணுவீங்க, கேகே பிளேஸ் தான் இது பண்ணுவீங்க. நான் உங்களை விட்டு போனேன். எப்படி மறுபடியும் என்னை கூப்பிட்டு வச்சு வைஸ் கேப்டன்சி கொடுத்து வச்சிருக்கீங்க? உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன இப்படித்தாண்டா தெரியும். எனக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனசுக்குள்ள ஈரம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் இருக்குல்லடா. நீ யாருடா? என் பயடா நீ. ஒரு கண்ணு அவனா, இன்னொரு கண்ணு நீதான்டா. இல்லையே, ஒரு கண்ணு கில்லுனா இன்னொரு கண்ணு ராணான்னு கேள்விப்பட்டேன். அவன் சின்ன கண்ணு, அவன் கருவிழி, நீ அந்த வெள்ளது. அதனால நீயும் தாண்டா நீ என் புள்ளடா. என்னதான் இருந்தாலும் 2025 ஓகே. அதுக்கு முன்னாடி நீ நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல முஸ்தபா
அப்பா தம்பி புள்ள இப்படி வாழ்ந்தது, 1000 ஜன்னல் வீடு பாட்டெல்லாம் போட்டு ஆடணும், அதெல்லாம் ஞாபகம் வருது கண்ணு முன்னாடி வந்து. சரி வருது. இப்ப நான் என்ன பண்ணி துடைக்கணுமா? வேண்டாம். நீ வந்து சாம்பியன்ஸ் ஆஃபில என்ன பண்ணியோ ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல அதே பண்ணு. நான் எப்படிப்பட்ட கோச்சு தெரியுமாடா? என்னையவே கெஞ்ச விடுறீங்களேடா, ஏன்டா அப்படி இருக்கீங்க? இல்ல நீங்க சொல்லணும், நாங்க என்ன பண்றது? போங்கடா, அதை நான் தான் சொல்லணும். போயிட்டு அதே பண்ணு. சாம்பியன்ஸ் ஆஃபில என்ன பண்ணியோ அதை பண்ணு. வைஸ் கேப்டன், அடுத்து கேப்டன்ஷிப்க்கு வராதுன்னு தெரியும் எனக்கு. நான் எதுவும் ஆசைப்படுறது இல்லை வைஸ் கேப்டன்சி. ஆனா ஒரு இது இருக்கு தெரியுமா, கேப்டன் கூட நாங்க மாத்த மாட்டோம், வைஸ் கேப்டன் அடிக்கடி மாட்டோம். தெரியும் தெரியும். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு விளையாடு. ஹர்திக் பாண்டியா போடா போடா போடா. அடுத்து இப்ப யாரு? டேய், இந்த ஸ்குவாட் இந்த சீரீஸ்ல எவன் பெர்ஃபார்ம் பண்றான் எவன் பெர்ஃபார்ம் பண்ணலன்றது எனக்கு வேணவே வேணாம்டா. ஓகே, நீ பண்ணணும்டா. சூப்பர். நீ வந்து ஹர்திக் பாண்டியாவை அவரோட நிழலா நீ இருக்கடா. நான் ஏன் ஹர்திக் பாண்டியா நிழலா இருக்கு? நானே நிதிஷ்குமார் ரெட்டியாவே இருந்துட்டு போயிருவேன். நிதிஷ்குமார் ரெட்டி ஒன்றும் பண்ணல இப்போ வரைக்கும். ஹர்திக் பாண்டியா பண்ணியிருக்கான். அதனால நான் அவனை தான் எக்ஸாம்பிள் ஆகும். ஓ, அவருக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா, நான் தான் ஹர்திக் பாண்டியா. இனிமே ஹர்திக் பாண்டியா வேணாம்டா. நீ சரியா? ஓகே, நீ என்ன பண்ற தெரியுமா? ஹர்திக் பாண்டியா என்னென்ன பண்ணாரு சொல்லு. பேட்டிங் பண்ணுவாரு, பவுலிங் பண்ணுவாரு, ஃபினிஷிங் பண்ணுவாரு, கேப்டன்சி பண்ணுவாரு, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவாரு, அக்ரஸம் காமிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அந்த எல்லாத்தையும் நீ ஒரு பாயிண்ட் மேல பண்ணணும். நான் எதுக்கு அவர் பண்ணதெல்லாம் பண்ணணும்? நான் பண்ணது பண்ணாலே போதுமே. அவர் இடத்துக்கு தானே நீ இப்ப விளையாடுற. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஒரு இது வேணும்ல, அதை விட நீ பாயிண்ட் 1 கூட பண்ணு. சரியா? சரி, அந்த மாதிரி நீ பண்ணிட்டேனா இந்தியால குட்டி ஹர்திக் பாண்டியா நீதான். ஆல்ரெடி அவங்க பையன் இருக்காரு, அது சின்ன ஹர்திக் பாண்டியா, நீ குட்டி ஹர்திக் பாண்டியா 2.1 நீ வா. அதனால அவர் என்ன பண்றாரு போய் பாரு, போய் யூடியூப்ல போட்டு பாரு. ஹர்திக் பாண்டியா என்னென்ன பண்றாரோ போய் பார்த்து பழகிட்டு வா. சரியா? போயிட்டு வா, உன்னோட வேலை இதான். நன்றி. போயிட்டா அடுத்து கையெல்லாம் அடிக்குது பாய் ஒரே மாதிரி. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான்டா வந்திருக்கு. அதுக்கு அவர் மாதிரியே பண்ணாதடா. ஏன்டா இப்படி பண்ற? என்ன பாய் நீங்க என்ன எடுத்தீங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். ஈஸி, ஒண்ணுமே இல்ல, பெரிய வேலையே கிடையாது. உனக்கு தான் இருக்கிறே சப்ப. என்ன அப்படி ஈஸியா இருக்கும்? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. முதல்ல ஜடேஜா என்ன பண்ணுவான் அத நீ பண்ணு. அவ்வளவுதான். போ 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 போ. நானு ஜடேஜா என்ன பண்ணுவானோ ஒண்ணு கேட்கணும் அவங்கள்ட்ட. ஜடேஜா பண்றதை நான் பண்ணிடுறேன். ஆக்சுவலி எனக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்து என்கிட்ட இருந்து புடுங்கின மாதிரி நீ ஜடேஜா மாதிரி பண்றான்னு பண்ணிட்டு நாளைக்கு ஒருத்தே லெஃப்ட் ஹேண்ட்ல எவனோ ஒருத்தே வந்து அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு கதை நாளைக்கு நடக்கலாம், நானே இல்லாமல் கூட போகலாம். உன்னோட வேலை சப்ப. ஜடேஜாவா அப்படியே போயிட்டா ஈஸி. கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும்பா. அடுத்து யாரு பாய்? ஏன் எடுத்தீங்க என்ன ஏன் எடுத்தீங்க? இந்தியன் டீம்ல மொத்தம் எத்தனை பேர் வேணும்? 11 பேர் இருந்தா போதும். சப்ஸ்டிட்யூட் சேர்த்து மிச்சம் 4 5 15 பேர் வேணும். 15 பேரை நான் ஃபில் பண்ணணும். யாரை செலக்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, நான் செலக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப கோவமா பேசுவாங்க. என்ன ஏன் எடுக்கலன்னு என்கிட்ட சண்டை விடுவாங்க. நீ என் பையன், ஏன் எடுத்தவனு கேட்க மாட்டேன், ஏன் விளாட வைக்கலன்னு கேட்க மாட்டேன். அந்த கோட்டாவை நான் ஃபில் பண்ணணும். அதனால வா, சேர்ல உட்காரு, வீட்டுக்கு போயிரு, சம்பளம் வீட்டுக்கு வந்துடும். அந்த உப்புக்கு சப்பானி கேரக்டருக்கு நான் தான் தேவை உங்களுக்கு. சரி, நீ வரலையா? உப்புக்கு சப்பானி நீ வரலையா? வர்றேல அப்புறம் என்ன வாய்? என்ன சொல்லு. ஒரு மேட்ச் இப்போ பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் இருக்காரு, ஆஸ்திரேலியால ஒரு லெஃப்ட் ஆர்ம் இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கால ஒரு லெஃப்ட் ஆர்ம் இருக்காரு, இந்தியால ஒரு லெஃப்ட் ஆர்மரா இருக்கேல. பவுலிங் போட விடணுமே. அவங்க எல்லாம் விளையாண்டு காட்டுறாங்கடா, நீ விளையாடாமலே நீ லெஃப்ட் ஹேண்டர்ரா. போடா போய் பெஞ்சில உட்கார்றா. இங்க பாரு, இன்னொன்னு என்ன தெரியுமா? நாளைக்கு கிரவுண்ட்ல சண்டை வரும். எதுக்கு? சேர்ல இடம் முடிக்கிறதுக்கு. அதனால நீ என்ன பண்ற, போய் இப்பயே இடம் போட்டு வச்சிரு. சரியா? பிராக்டிஸ்ல அடுத்து பண்ணு. சேர்ல இடம் போட்டு வை. பெஞ்சில உட்கார்றதுக்கு இவ்வளோ வாரி சொல்றாரு. ஏன்னா பிரசீத் கிருஷ்ணா முதயா, நீ முதயா விளையாட வைக்கிறதுக்கு இல்ல, சேர்ல உட்கார்றதுக்கு. அதனால போ. சரியா? போச்சு விட்டாய் ஒருத்தர். அடுத்து கடையா இல்ல விளம்பரமா? இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். சரி, அப்புறம் என்ன? ஆஸ்திரேலியா அவங்களே அப்படியே வீராப்பா வருவாங்க. டபுள் மடங்கு வீராப்போட நம்ம போனாமா? சுந்தர்சி மாதிரி. சுந்தர்சி கூட வீராப்பா போனாரு. அவர் கமர்ஷியலா காமெடியா போவாரு. வீராப்பா படத்துல போனாரு. சொல்லுங்க. அந்த ஒரு படம் தான். சரியா? எல்லாம் காமெடி. சரி, ஓகே. எனக்கே தெரியல உனக்கு என்ன வேலை கொடுக்கலாம். நான் தாங்க ஃப்ரண்ட் ரன்னர் பவுலரு. பும்ரா இல்ல, அவர் இடத்த நான் தான் நிரப்பணும். இப்ப அப்படியா? பும்ரா இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு
பெரிய பவுலர் வந்துகிட்டு இருக்காருப்பா. பெரிய பவுலரா யாரா இருக்கும்? லீக் பண்ண முடியாது. என் வேலை என்னன்னு சொல்லுங்க. பும்ராக்கு சப்போர்ட்டா இருந்தா இந்த பெரிய பவுலர் அவருக்கு சப்போர்ட்டா ஸ்குவாட்ல இல்ல. இப்ப பும்ராக்கு நான் சப்போர்ட்டா இருந்த மாதிரி இப்ப நான் பெரிய பவுலர். அப்படியா? ஆமாங்க. ஏவா எனக்கு சப்போர்ட்டா நீ அந்த பவுலரை செத்துடுங்க. நீ எதுக்கு பெரிய பவுலர்னு சொல்ற? நீ பும்ராக்கு சப்போர்ட்டா இருக்க. ஆமா சரி. அப்ப அவர் போயிட்டாரு, அவர் இடத்துல நான் தானே பெரிய பவுலர். இப்ப எனக்கு தானே சப்போர்ட் வேணும். மாத்தி வச்சிருக்காங்க. நீ போ அக்ரேஷனை மட்டும் போய் பண்ணு, வேற எதுவும் பண்ணாத. அதுவும் ஆஸ்திரேலியா கூட செம அக்ரேஷன் இருக்கும். ஆனா எனக்கு ஜாலியா இருக்கும் அக்ரேஷனை பாக்குறதுக்கு. போய் அக்ரேஷன் என்கிட்ட தானே வரணும். அடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அடுத்த பாய் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குடா, ஹாப்பியா இருக்குடா. எப்படி எல்லா இடத்துல என்ன நூக்கன்காரரையும் என்ன கொண்டு போய் வைக்கிறீங்க? நீ ஒரு ஆல் ஃபார்மேட் பவுலர்டா, உனக்கே தெரியல. பாத்தியா? எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ யாரு? ஹர்ஷித் ராணா. இல்ல. அப்புறம் நீ யாரு? நான் மேபி ஃபியூச்சர் கேப்டன். இல்ல. நீ யாரு? இப்ப நீங்க சொன்ன ஆல் ஃபார்மேட் பிளேயர். நீ ஒரு ஆல் ஃபார்மேட் பவுலர். டேக் லைனா நீ மனசு புளிய மாத்தாம வச்சுக்க. சூப்பர். சரியா? இப்போ நமக்கு அடுத்த டார்கெட் யாரு? யார் இடத்துல நீ பால் போட போற? யார் இடத்துல? எனக்கு சப்போர்ட்டா சிராஜ் இறக்கி விடுங்க. நீ போட போறது பும்ராவோட இடத்துல. பும்ராக்கு மேல இதெல்லாம் பண்றாங்க. சரியா? பும்ராக்கு மேல நீ பெர்ஃபார்ம் பண்ணி காமி. சூப்பர். நீ பெர்ஃபார்ம் பண்றதுல பும்ராவை எடுக்கவா ஹர்ஷித் ராணாவை எடுக்கவா? அப்படி ஒரு குழப்பம் எனக்கு வரணும். பும்ராவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறது நான். சூப்பர். ஆனா அவன் 2020 அதனால அவனை எடுத்திருக்கேன். நீ கேட்ட என்ன கேட்டேன்? ஓடி போறதுக்கு சான்ஸ் கேட்கல. சரியா? ஓடியில கேட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன? பும்ராவை அடிச்சு ஹர்ஷித் ராணா மேல வர்றான். சூப்பர். செம. வேற லெவல். இப்படி ஒரு ஸ்குவாடோட நம்ம எங்க போறோம்? ஆஸ்திரேலியால போறோம். முடிச்சு விடுறோம். அவங்கள என்னைய முடிச்சிட கூடாது. முடிஞ்சிடும். நன்றி. வணக்கம்.